எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஹ் 2026 ஏஎல் பட்ஜெட்டுக்கு நடந்த மொரட்டுவ கெமிஸ்ட்ரி பேப்பரை விளக்கம் பார்க்க போறோம். 2026 ஏஎல் பட்ஜெட்டுக்கு நடந்த மொரட்டுவ கெமிஸ்ட்ரி பேப்பரை விளக்கம் பார்க்க போறோம். ஓகே, எம்சிக்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது எம்சிக்யூ கேள்வி பாருங்க. முதலாவது எம்சிக்யூ கேள்வி. முதலாவது எம்சிக்யூ கேள்வியில என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, பின்வரும் அயன் இனங்களில் அதிகூடிய அயனாரை உள்ளதாக எதிர்பார்க்கக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். பின்வரும் அயன் இனங்களில் அதிகூடிய அயனாரை உள்ளதாக எதிர்பார்க்கக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். அயனாறு சம்பந்தமா காய்ச்சிருக்கான். ஓகே, அயனாறு சம்பந்தமா காய்ச்சிருக்கான். இதுல பாரு, சரி, உனக்கு என்ன சொல்லலாம்? இதுல அயனாரை N3 மைனஸை விட O2 மைனஸுக்கு குறைய இருக்கும், O2 மைனஸை விட F மைனஸுக்கு குறைய இருக்கும், F மைனஸை விட நியோனுக்கு குறைய இருக்கும், நியோனை விட சோடியம் பிளஸுக்கு குறைய இருக்கும், சோடியம் பிளஸை விட மெக்னீசியம் 2 பிளஸுக்கு குறைய இருப்பாரு. இவரை விட யாருக்கு? அலுமினியம் 3 பிளஸுக்கு, யாருக்கு? அலுமினியம் 3 பிளஸுக்கு குறைய இருக்கும். இது உனக்கு சொல்ல தெரியுமா தெரியாதா? இது உனக்கு தெரியும். இவரு உனக்கு தெரியப்படுறாரு. என்ன? N3 மைனஸை விட நைட்ரைட்டை விட ஆக்சைடுக்கு குறைய இருக்கும், ஆக்சைடோட ஃப்ளோரைடுக்கு குறைய இருக்கும், ஃப்ளோரைடோட நியோனுக்கு குறைய இருக்கும், நியோனோட சோடியம் அயனுக்கு குறைய இருக்கும், அதோட மெக்னீசியம் அயனுக்கு குறைய இருக்கும், அதோட என்ன அலுமினியம் அயனுக்கு குறைய இருக்கப்படுறாரு. ஓகே, இதுல பாரு என்னென்ன தந்திருக்கான் பாரு. N3 மைனஸ் தந்திருக்கான். ஓகே, N3 மைனஸ் தந்திருக்கான், சோடியம் பிளஸ் அயன் தந்திருக்கான், Al3 பிளஸ் அயன் தந்திருக்கான், F மைனஸ் அயன் தந்திருக்கான். ஓகே, இவங்க 4 பேர் தந்திருக்கான். P3 மைனஸ் இருக்கட்டும். இவங்க 4 பேரும் பாரு, இதுல இருக்கிறது இல்ல. அந்த 4 பேர்லையும் யாருக்கு அயனார கூட இருப்பாரு? அயனார இங்க கூட இருப்பாரு யாருக்கு? N3 மைனஸுக்கு. யாருக்கு? N3 மைனஸுக்கு கூட இருப்பாரு. N3 மைனஸுக்கு கூட இருப்பாரு. இந்த N3 மைனஸை விட P3 மைனஸுக்கு என்ன இருக்கும்? 6 கூட இருக்கு. P3 மைனஸுக்கு 6 கூட இருக்கு. அப்ப உனக்கு என்ன சொல்லலாம்? இவங்கள்ல, அதாவது தந்திருக்கிற அந்த 5 பேர்லையும் கேள்வி என்ன சொன்னா, அதிகூடிய அயனாரை உடையதுன்னு கேட்டிருக்கான். அதிகூடிய அயனாரை உடையதுன்னு கேட்டிருக்கான். 5 பேர்ல அயனார கூடியது யாரு? P3 மைனஸா இருக்கும். P3 மைனஸா இருக்கப்படுறாரு. முதலாவது கேள்விக்கு 5வது விட. இது மாதிரி எத்தனையோ கேள்விகள் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. பாஸ் பேப்பர் கேள்விகள்ல பார்த்துருப்பீங்க, நடந்த டைம் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, வேற மாடல் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. இதுல கூடுதலா விளக்கங்கள்ல நிக்க தேவையில்ல. இன்னொரு விஷயம். ஆகவே முதலாவது எம்சிக்யூ கேள்விக்கு 5வது விட. முதலாவது எம்சிக்யூ கேள்விக்கு 5வது விடையா இருக்கு. ஓகே, ரெண்டாவது எம்சிக்யூ பாரு. ரெண்டாவது எம்சிக்யூ என்ன சொல்லனா, ஐதரசன் அணு காலல் நிறமாலையின் கட்புலன் பகுதியானது பின்வரும் எத்தொடரக்கூடியதுன்னு கேட்டிருக்கான். ஐதரசன் அணு காலல் நிறமாலையின் கட்புல பகுதியானது பின்வரும் எத்தொடரக்கூடியதுன்னு கேட்கான். முதலாவது விட என்ன? லைமன் தொடர், 2வது பாசன் தொடர், 3வது பிரகட் தொடர், அடுத்தது பாமர் தொடர், அடுத்தது 5வது வந்து ஃபன் தொடர்ன்னு சொல்லலாம். இதுல பாரு, ஐதரசன் காலல் நிறமாலை உயர் சக்தி படையிலிருந்து தாழ் சக்தி படைக்கு வரப்போகிற என்ன செய்யும்? ஐதரசன் வந்துட்டு சக்தியை காலப்படுறாரு. அதுல வந்துகிட்டு N சமன் ஒன்றுக்கு முதலாவது பிரதான சக்தி படிக்கு அதுக்கு மேல இருந்து எந்த ஒரு சக்தி படியில இருந்தும், எந்த ஒரு நிலையில இருந்தும் முதலாவது சக்தி படிக்கு இலத்திரம் வந்து விழப்போக்குல வெளிவிடுறது, அதாவது காலம், அதாவது N சமன் ஒன்று முதலாவது சக்தி படிக்கு இலத்திரம் வந்து விழும்போது உருவாகிற நிறமாலை அங்க அது வந்துட்டு லைமனா இருக்க போகுது. என்ன? மேல இருக்கிற ஏதோ ஒரு சக்தி படியில இருந்து N சமன் 1 சக்தி படிக்கு இலத்திரம் வந்து விழப்போக்குள்ள உருவாகிற நிறமாலை, அதாவது காலல் கோடுகள் வந்துகிட்டு லைமன் தொடரக்கூடியதா இருக்க போகுது. அதே மாதிரி மேல இருக்கிற எந்த ஒரு நிலையில இருந்தும் N சமன் 2 சக்தி படிக்கு இலத்திரம் வந்து உழும்போது உருவாகிற காலல் கோடுகள் பாமர் தொடரக்கூடியதா இருக்க போகுது. அதே மாதிரி பாரு, N சமன் 3க்கு விழும்போது உருவாகிறது பாசன் தொடரக்கூடியதா இருக்க போகுது. என்ன? பாசன் தொடரக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி N சமன் 4க்கு வந்து விழும்போது உருவாகிறது பிராக்கெட் தொடரக்கூடியதா இருக்க போது. N சமன் 5க்கு விழும்போது உருவாகிற காலல் கோடுகள் ஃபன் தொடரக்கூடியதா இருக்கு. இதுல லைமன் தொடர் வந்துகிட்டு யூரேசிக்குரியது,
சரிண்ணே அல்ட்ரா வயலட்டுக்குரியது யூவிக்குரியது அறிக்க போதோ அதே மாதிரி பாமர் தொடர்ன்றது கட்புல கதிர்கள் விசிபிள் ரேஸுக்குரியது அறிக்க போதோ அதே மாதிரி என்ன வாசந்தொடர்ன்றது வந்துக்கிட்டு ஐஆருக்குரிய பகுதியா இருக்கும் ஐஆருக்குரிய பகுதியா இருக்கும் கேள்வி என்ன கட்புல பகுதிக்குரியது கேட்டிருக்கான் என்ன பாமர் தொடர் கட்புல பகுதிக்குரியது கேட்டிருக்கான் என்ன விட பாமர் தொடர் ஆகவே இரண்டாவது எம்சிக்கு நாலாவது விட இரண்டாவது எம்சிக்கு நாலாவது விட ஓகே அடுத்தது பாரு மூணாவது எம்சிக்யூ கேள்வி மூணாவது எம்சிக்யூ கேள்வியில் என்ன சொல்லிருக்காங்க தரை நிலையில் உள்ள குரோமியம் அணு ஒன்றில் தரை நிலையில் உள்ள குரோமியம் அணு ஒன்றில் காந்த சக்தி சொட்டன் எம்எல் சமன் -1 இருக்கக்கூடிய இலத்திரங்களின் எண்ணிக்கை என்ன சொல்லி கேட்டிருக்கான் தரைநிலையில் தரைநிலையில் உள்ள குரோமியம் அணு ஒன்றில் காந்த சக்தி சொட்டன் எம்எல் சமன் -1 இருக்கக்கூடிய இலத்திரன்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்கிறான் ஓகே இங்க பாரு குரோமியம் குரோமியத்துல இலத்திரன் நிலைப்பு குரோமியத்துல இலத்திரன் நிலைப்பு எழுதினா என்ன உனக்கு என்ன வரப்போதோ 1:2:2 2p6 3s2 3p6 4s1 3d5 4s1 3d5 வரைக்கும் இதான் இதுல இலத்திரன் நிலைப்பு இதான் இதுல இலத்திரன் நிலையமைப்பு இருக்கும் இதான் இலத்திரன் நிலைப்பு இதுல 1s2 எடுத்தா இதுல 1s2 எடுத்தா இதுல என்ன வரப்போதோ n சமன் 1 வரைக்கும் l சமன் 0 வரைக்கும் போதும் ml சமன் 0 வரைக்கும் ms சமன் இதுல ரெண்டு பேர் இருக்காரு ஒருத்தர் வந்துட்டு என்ன இருக்க போதும் ஒருத்தர் வந்துட்டு -12 வரைக்கும் ஒருத்தர் வந்துகிட்டு -12 வரைக்கும் இன்னொருத்தர் வந்துட்டு +12 வரைக்கும் அதே மாதிரி 2s2 எடுத்தா என்ன வர போதும் n சமன் 2 l சமன் 0 ml சமன் 0 ms சமன் ஒருத்தர் வந்துட்டு -12 வரைக்கும் அடுத்து வந்துட்டு என்ன +12 இருக்க போகுது 2p6 எடுத்தா என்ன வரும் உனக்கு n சமன் 2 l சமன் 1 ml சமன் என்ன இதுல 3 ஆர்பிட்டல் இருக்கும் ஒன்று வந்துட்டு -1 இன்னொன்று என்ன ml சமன் 0 இன்னொன்று யாரு ml சமன் +1 யாரு +1 இருக்கு அதே மாதிரி யாரு இதுல வந்துக்கிட்டு பாரு இதுல msன்றது வந்துக்கிட்டு ஒருத்தர் வந்துட்டு -12 வரைக்கும் போது இன்னொருத்தர் யாரு +12 இருக்கு இன்னொருத்தர் யாரு +12 இருக்கு அதே மாதிரி இதுல ms எடுத்தா ஒருத்தர் வந்துட்டு -12 இருக்கு இன்னொருத்தர் யாரு +12 இருக்கு இதுல வந்துட்டு ms எடுத்தா என்ன ஒருத்தர் வந்துட்டு -12 இருக்கு இன்னொருத்தர் யாரு +12 இருக்கு +12 இருக்க போகுது +12 இருக்க போகுது 3s2 எடுத்தா உனக்கு என்ன வரும் 3s2 எடுத்தா இதே மாதிரி n சமன் 3 இருக்கும் இதே மாதிரி n சமன் 3 வரப்போது l சமன் 0 வரும் ml சமன் 0 வரப்போது ms சமன் ஒருத்தர் வந்துட்டு -12 இருக்கும் இன்னொருத்தர் வந்துட்டு +12 இருக்க போகுது அடுத்தது 3p6 எடுத்தா n சமன் 3 l சமன் 0 ml சமன் 1 ml சமன் l சமன் 1 3p6 l சமன் 1 ml சமன் ஒருத்தர் வந்து -1 அடிக்க போது இன்னொருத்தர் வந்துட்டு என்ன 0 வரைக்கும் போறாரு அடுத்தது யாரு +1 இருக்கு -1ல ms எடுத்த அதே மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்துட்டு -12 ஒருத்தர் வந்துட்டு -12 இன்னொருத்தர் வந்துட்டு +12 வரைப்பாரு அதே மாதிரி யாரு ms வந்துட்டு எடுத்த என்ன இது வந்துட்டு -12 இது வந்துட்டு +12 இருக்கு அதே மாதிரி இவருக்கு பாரு ms போதோ ஒருத்தர் வந்து -12 இன்னொருத்தர் யாரு +12 இருக்கும் +12 இருக்கு அடுத்தது யாரு 4s1 எடுத்தா n சமன் 4 இருக்கும் l சமன் 0 வரைக்கும் போதோ ml சமன் 0 வரைக்கும் போதோ ms சமன் ஒன்று -12 இருக்கலாம் அல்லது என்ன +12 இருக்கலாம் +12 இருக்கலாம் அதே மாதிரி 3d5 எடுத்தா என்ன சொல்லி சொன்னா n சமன் 3 இருக்கும் l சமன் 2 வரைக்கும் போதோ ml சமன் எடுத்தா -2 ml சமன் -1
ml சமன் 0, ml சமன் +1, ml சமன் +2. ms எடுத்தா ms எடுத்தா ஒன்று வந்துட்டு -12 இருக்கலாம், -12 இருக்கலாம், -12 இருக்கலாம், அல்லது +12 இருக்கலாம். +12 இருக்கலாம். இந்த 3D5 எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த 3D5ல அஞ்சு ஓபிட்டல்களையும் தனித்தனி 5 இலத்திரன் இருக்க போதும் 5 இலத்திரன் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரே திசையில இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க? ஒரே திசையில இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரே திசையில இருப்பாங்க. இவர் வந்துகிட்டு -1 இருந்து இவர் இவர் -12 இருந்து இவர் வந்துட்டு +12 இருக்க மாட்டாரு. ஒன்று இவர் -12 இருந்தா எல்லாருமே -12 இருப்பாங்க, அல்லது இவர் +12 இருந்தா எல்லாருமே எப்படி இருப்பாங்க? +12 தான் இருக்க போறாங்க. கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு சொன்னா, கேட்ட கேள்வி ml -1 இருக்கிற இலத்திரங்கள் எத்தனைன்னு கேட்டான். ml -1 இருக்கிற இலத்திரங்கள் கேட்கான். இங்க பாரு, உனக்கு ml -1 ml -1ல இதுல வந்துகிட்டு என்ன இருக்காரு? ஒரு 2 இலத்திரன் இருக்காங்க. அதே மாதிரி ml -1ல இதுல வந்து ஒரு 2 இலத்திரன் இருக்காங்க. இங்க பாரு, இதுல ml -1ல இங்க ஒரு இலத்திரன் இருப்பாங்க. ஒன்று இவர் இருப்பாரு, அல்லது இவர் இருப்பார். யார் சரி ஒருத்தர் இருப்பாங்க. அப்ப இதுல 2 இலத்திரன், இதுல 2 இலத்திரன், இதுல 2 இலத்திரன், சாரி இதுல ஒரு இலத்திரன், இங்க 2, இங்க 2, இங்க 1, மொத்தம் எத்தனை? 5 இலத்திரன் இருக்குது. மொத்தம் எத்தனை? 5 இலத்திரன் இருப்பாரு. எத்தனாவது விட? 3வது MCQ கேள்விக்கு 5வது விட. 3வது MCQ கேள்வி, சாரி 3வது MCQ கேள்விக்கு 5 இலத்திரன் இருக்கும். முதலாவது விட 3வது MCQ கேள்விக்கு 5 இலத்திரன் இருக்கும். முதலாவது விடையா இருப்பார். ஓகே, அடுத்தது 4வது MCQ கேள்வி. 4வது MCQ கேள்வியில பாடுறா, ஆனா மின்காந்த கதிர்வீசல் ஒன்றின் அலைநீளம் 300 நானோமீட்டர் ஆகும். 300 நானோமீட்டர் ஆகும். இக்கதிர்பின் ஒரு மூல் போட்டானுக்குரிய சக்தி எதுன்னு கேட்டிருக்கான். ஒரு மூல் போட்டானுக்குரிய சக்தி எதுன்னு கேட்டிருக்கான். ஒரு மூல் போட்டானுக்குரிய சக்தி காணணும். என்ன செய்ய போறாய்? ஒரு போட்டானுக்குரிய சக்தி காண்றதுக்கு என்ன செய்வாய்? E = hc/λ போடுவாய். E = hc/λ சமன்பாட்டை போட்டு காணுவாய். இது ஒரு மூல் போட்டானுக்குரிய சக்தி கேட்டிருக்கான். அதை என்ன செய்ய போறாய்? அவகாதரோ மாறிலியால பெருக்க போறாய். என்ன செய்வாய்? ஒரு போட்டோன்ற சக்திய அவகாதரோ மாறிலியால பெருக்கும். இதுக்கு முன்னுக்கு எத்தனையோ கேள்வி செய்திருப்பாய், பாஸ் பேப்பர்ல கேள்வி பார்த்துட்டு வந்திருப்பாய். என்ன? ஒரு மூல், அதாவது மூல்கள்ற மூல் போட்டோன்ற சக்தி, அதாவது ஒரு மூலா இருக்கலாம், 2 மூலா இருக்க, எத்தனையோ மூல்ற போட்டோன்ற சக்தி வந்தீங்கன்னு சொன்னா அது எங்க வந்து நிக்க போகுது? நானோமீட்டர்ல வரப்போக்குள்ள உனக்கு கிலோ ஜூல்ல வந்திருக்கு. என்ன கிலோ ஜூல்ல விட வரும்னு உனக்கு தெரியும். எத்தனையோ கேள்வி செய்துட்டு பார்த்துட்டு வந்திருக்காய். இங்க கிலோ ஜூல்ல இருக்கிற விட ஒன்றே ஒன்று தான் இருக்கு. கிலோ ஜூல்ல இருக்கிற விட ஒரே ஒரு விட தான் இருக்குது. 3வது விட 400 கிலோ ஜூல். சமன்பாட்டை போட்டு செய்து பார்த்தாலுமே என்ன உனக்கு அதே விட தான் வரப்போகுது, 400 கிலோ ஜூல். என்ன சமன்பாட்டை போட்டு சுருக்கி பார்த்தாலும் உனக்கு என்ன அதை விட 400 கிலோ ஜூல் தான் வரப்போகுது. இங்க பாரு, ஒரு மூல் போட்டோன்னு சக்தி, ஒரு மூல் போட்டோன்னு சக்தி காண்றதுக்கு என்ன செய்ய போறாய்? ஒரு போட்டோன் சக்தி காண்றதுக்கு hc/λ. இது என்ன செய்வே? அவகாதர மாறிலியால பெருக்க போறாய். H எவ்வளோ? H வந்துகிட்டு தந்திருக்கான் அவன் 6.626 தர 10⁻34 ஜூல் செகண்ட் தர சி எவ்வளவு வரப்போகுதோ? 3 தர 10⁸ மீட்டர் செகண்ட் -1 கீழே லெம்டா. அவன் என்ன தந்திருக்கான்? 300 நானோமீட்டரா? 300 நானோமீட்டர்னு சொல்லிச்சேன்னா 300 தர 10⁻9 மீட்டர், 10⁻9 மீட்டர் தர அவகாதர மாறிலி எத்தனை? அவகாதர மாறிலி 6 தசம், சரிதானே? அவகாதர மாறிலி எத்தனை? 6.022 தர 10⁻23 மூல் -1 இருக்கு. இதை சுருக்கிறேன் சொல்லிச்சோம்னா 400 கிலோ ஜூல் மூல் -1 வரப்போகுது. 400 கிலோ ஜூல் மூல் -1 இருக்கும். எத்தனாவது விட? 3வது விட.
அடுத்தது 4வது MCQ கேள்விக்கு 3வது விட 4வது MCQ கேள்விக்கு 3வது விடையா இருக்கும். அடுத்து 5வது MCQ கேள்விப்பா. ஓகே, 5வது MCQ கேள்வி. 5வது MCQ கேள்வி. 5வது MCQ கேள்வி. ஓகே, இதுல பாரு, இதுல IUPAC பேரிட தர சொல்லிருக்கான். IUPAC பேரிட தர சொல்லிருக்கான். ஓகே, தொழிற்பாடு கூட்டம். தொழிற்பாடு கூட்டத்தை என்னங்க இதுல என்னங்க அலைன்ஸ் அட்கோஹோல் தானே என்ன இதுல தொழிற்பாடு கூட்டமா இருக்க போது, அட்கோஹோல் தான் தொழிற்பாடு கூட்டமா இருக்க போதும் நீ என்ன செய்ய போறாய், அவருக்கு குறைஞ்ச இலக்கம் வாரமா இலக்கம் விட போறாய். இலக்கம் விட போறாய். இங்க இருந்து இலக்கம் விட்டுட்டு போனேன்னு சொன்னா 1 2 3 4 5 வரப்போதும். அதாவது 5வது இலக்கம் வரும். இங்க இருந்து இலக்கம் விட்டு வந்தீங்கன்னா 1 2 3 4 5 வரப்போகுது. ஆக இங்க இருந்து இலக்கம் விட்டு வரப்போ உனக்கு என்ன தொழிற்பாடு கூட்டத்துக்கு வந்துட்டு குறைஞ்ச இலக்கம் வருது. அதே மாதிரி என்ன டபுள் பொண்டுக்கும் வந்துட்டு குறைஞ்ச இலக்கம் வரப்போகுது. ஆகவே என்ன இங்க இருந்தா என்ன செய்வ, நீ இலக்கம் விட்டுட்டு வர போறாய். இங்க இருந்து இலக்கம் விட்டு வந்தாங்கன்னா இதுல 1 இதுல 2 3 4 5 என்ன 5 பேர் இருக்காரு. 5 பேர் இருக்காரு. 3 பிரதிட்டு கூட்டம் இருக்குது. 3 பிரதிட்டு கூட்டம் இருக்குது. இவர் வந்துட்டு மெதைல், இது அமினோ, இது புரோமோ. அல்பபெட்டிக் ஆர்டர்ல இதுல A Bன்னு வரப்போது. ஆகவே என்ன 3 அமினோ 2 புரோமோ. 3 அமினோ 2 புரோமோ. 3 அமினோ 2 புரோமோன்னு வருது. 3 அமினோ 2 புரோமோ இருக்கிற எத்தனை விட இருக்குன்னு பாடுறான். 3 அமினோ 2 புரோமோ இருக்கு. எத்தனை விட இருக்குது? 5வது விட மட்டும்தான் இருக்காரு. 3 அமினோ 2 புரோமோ இருக்கிறது 5வது விட மட்டும்தான் இருக்குது. என்ன செஞ்சிடலாம், உனக்கு அதுக்கு மேல எதுவுமே பார்க்க தேவையில்ல. எடுத்த உடனே அவனுக்கு 5வது விடைய போட்டுடலாம். என்ன வரப்போகுது? 3 அமினோ 2 புரோமோ. 3 அமினோ 2 புரோமோ 4 மெதைல். 4 மெதைல் பென்ட் 1 ஈன். பென்ட் 1 ஈன் 1 ஓல். 3 அமினோ 2 புரோமோ 4 மெதைல் 5 கார்பன் இருக்குது. நேர்ச்சங்கில் 5 கார்பன் இருக்குது. பென்ட் முதலாவது கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்குது 1 ஈன். அல்கோஹால் கூட்டம் என்ன முதலாவது கார்பன்ல இருக்குது 1 ஓல். 3 அமினோ 2 புரோமோ 4 மெதைல் பென்ட் 1 ஈன் 1 ஓல். எத்தனாவது விட? 5வது விட. 5வது விட. அடுத்தது 6வது MCQ கேள்வி பார். 6வது MCQ என்ன சொல்லிருக்கான்? 25 பாசியில் 0.1 மோல் டெசிமீட்டர் கணம். 25 பாசிகள் 0.1 மோல் பெர் டெசிமீட்டர் கியூப் செறிவுள்ள அசட்டிக் அமிலம் ஒன்றின் pH மற்றும் அயனாக்கத்திர சதவீத அளவு என்பன முறையன்னு கேட்கிறான். அயனாக்கத்திர சதவீத அளவு முறையே எவ்வளோன்னு சொல்லி கேட்கிறான். pH பெருமானத்தையும் அயனாக்கத்திர சதவீத அளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்டுக்கான். ஓகே, சரி பார்ப்போம். pH பெருமதி பார்ப்போம். pH பெருமதி பார்க்க போறோம். 6வது MCQ கேள்வி. pH பெருமதி பார்க்கணும். உனக்கு என்ன தேவை? உனக்கு வந்துட்டு H+ல சரிவு, அதாவது H3O+ல சரிவு. H+ல சரிவு தேவைப்படுவாரு. H3O+ல சரிவு, அதாவது H+ல சரிவு தேவைப்படும். நீ H+ல சரிவு காண்றதுக்கு H3O+ல சரிவு, அதாவது H+ல சரிவு காண்றதுக்கு என்ன சமன்பாடு போடு? H+ல சரிவு காண்றதுக்கு சமன்பாடு என்ன? KA×C. வர்க்கம் மூலத்துக்குள்ள KA into C இருக்க போதும். சரி, இங்க பாரு. KA பெருமதி தந்திருக்கான். KA பெருமதி அவன் எவ்வளவு தந்திருக்கான்? KA பெருமதி 1 தர 10⁵5 1 தர 10⁵5 மூல் பெர் டெசிமீட்டர் கியூப் தர சரிவு.
சரி எவ்வளவு தந்திருக்கான் செறிவும் பாரு செறிவு அவன் தந்திருக்கான் அசட்டிக் அமிலத்துல செறிவு வந்துட்டு தந்திருக்கான் எவ்வளவு 25 பாசியில 0.1 மூல் per decimeter cube per decimeter cube சுருக்கின உனக்கு என்ன வரப்போதோ வர்க்க மூலத்துக்குள்ள 1/10⁶ மூல் per decimeter cube வர்க்கமா இருக்கு வர்க்க மூலத்தை ஒரு வெளியே கொண்டு வந்தேன் சார் நான் 1/10⁻³ மூல் per decimeter cube இருக்கு இது என்ன எக்ஸ்பிளஸ்ல தெரியும் கேள்வி என்ன pH பெருமதி கேள்வி என்ன pH பெருமதி pH பெருமதி என்ன செய்யணும் pH பெருமதி காண்றதுக்கு என்ன சமன்பாடு மைனஸ் log 10 log 10 H பிளஸ்ல சரிவு என்ன H பிளஸ்ல சரிவு இதான சமன்பாடு என்ன மைனஸ் log 10 H பிளஸ் சரிவு எத்தனை இருக்காரு 1/10⁻³ இருக்குது 1/10⁻³ இருக்குது இதை சுருக்கி எடுத்த என்ன வரப்போகுது pH பெருமதி 3 வரும் இதை சுருக்கி எடுத்த என்ன pH பெருமதி எத்தனை வரும் 3 வரும் pH பெருமதி 3 இருக்கும் pH பெருமதி 3 இருக்கிறது 2 விட இருக்குது ஒன்று முதலாவது விட வரணும் அல்லது ரெண்டாவது விட வரணும் ஒன்று முதலாவது விட வரணும் அடுத்தது என்ன ரெண்டாவது விட வரணும் ஒன்று முதலாவது விட வரணும் அல்லது என்ன ரெண்டாவது விட வரணும் ஓகே இதுல அவன் என்ன கேட்டிருக்கான் அடுத்தது சதவீத அளவுன்னு இருக்கான் அயனாக்கத்துல சதவீத அளவுன்னு சொல்லியிருக்கான் அயனாக்கத்துல சதவீத அளவு கேட்டிருக்கான் நம்ம என்ன செய்வோம் முதல்ல அல்பா காணுமா அல்பா காணும் அல்பா சமன் என்ன வரும் அல்பா சமன் H பிளஸ் செறிவும் கீழ் சியா இருக்க போகுது H பிளஸ் செறிவும் கீழ் சியா இருக்கும் அல்பா சமன் S3O பிளஸ் அதாவது H பிளஸ் செறிவும் கீழ் சியா இருக்க போதோ H பிளஸ் செறிவு நம்ம எவ்வளவு கண்டு வச்சிருக்கோம் H பிளஸ் செறிவு கண்டு வச்சிருக்கோம் என்ன 1/10⁻³ மூல் per decimeter cube கீழே செறிவு அசட்டிக் அமிலத்துல செறிவு அசட்டிக் அமிலத்துல செறிவு என்ன இருக்காரு அசட்டிக் அமிலத்துல செறிவு என்ன வருது அசட்டிக் அமிலத்துல செறிவு என்ன வந்திருக்காரா அசட்டிக் அமிலத்துல செறிவு அங்க என்ன வந்திருக்கான் 0.1 மூல் 0.1 மூல் per decimeter cube 0.1 மூல் per decimeter cube இதை சுருக்கின உனக்கு என்ன வரும் 1/10⁻². 1/10⁻² அல்பா இருக்கும் எவ்வளோ அல்பா எவ்வளோ 1/10⁻². இதுல இருந்து பிரிகை சதவீதம் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா பிரிகை சதவீதம் அல்லது அயனாக்க சதவீதம் எடுத்தேன்னா அயனாக்க சதவீதம் என்ன இத 100% பெருக்க போறேன் 1/10⁻². 100 வீதத்தால பெருக்க போறேன் 100 வீதத்தால பெருக்க போறேன் 100 வீதத்தால பெருக்க போறேன் பெருக்கினா போதும் 1% 1% எத்தனை விட இருக்குது ரெண்டாவது விட pH பெருமதி 3 இருக்குது ஒன்று முதலாவது விட வரணும் அல்லது ரெண்டாவது விட வரணும் சதவீத அயனாக்கத்துல சதவீத விளைவு எடுத்தோம்னு சொன்ன எவ்வளவு இருக்காரு அயனாக்கத்துல சதவீத விளைவு நம்மளுக்கு 1 வீதம் வந்தார் 1 வீதம் வந்தாரு எத்தனாவது விட இப்ப ரெண்டாவது விட உனக்கு என்ன சொல்லலாம் 6வது MCQ கேள்விக்கு ரெண்டாவது விட 6வது MCQ கேள்விக்கு ரெண்டாவது விடன்னு சொல்லலாம் ஓகே அடுத்தது 7வது MCQ கேள்வி பாரு 7வது MCQ கேள்வி என்ன தந்திருக்கான் ஒரு 4 பேர் தந்திருக்கான் 4 பேரை மூலக்கூட்டு வடிவங்களை காணட்டான் 4 பேர் தந்திருக்கான் இந்த 4 பேரையும் மூலக்கூட்டு வடிவங்களை ஒன்ன காண சொல்லி சொல்றான் சரி பாப்போம் முதலாவது என்ன அமோனியா தந்திருக்கான் NH3 NH3 கட்டமைப்பு போறேன்னு சொல்லி சொன்னா NH3 அல்லது என்ன சொல்ல நான் NH3 போடுறேன் கட்டமைப்பு வரைய தேவையில்ல இருக்கட்டும் அடுத்தது என்ன XeCl2 அடுத்தது என்ன SF4 அடுத்தது யாரு BRF3 இதான் அவன் தந்திருக்கிற 4 பேர் இதான் அவன் தந்திருக்கிற 4 பேரும் இந்த 4 பேரும் மூலக்கூட்டு வடிவத்தை காணடா மூலக்கூட்டு வடிவம் காண்றதுக்கு நீ என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரையும் தனித்த ஒவ்வொருத்தரையும் என்ன வலுவலோட்டில் இருந்த இலத்திரங்கள் எண்ணிக்கையை கூட்டி அதனை செய்ய மெட்டால பிரிக்கப்படும் ஒவ்வொருத்தரையும் வலுவலோட்டில் இலத்திரங்கள் எண்ணிக்கை கூட்டும் நைட்ரஜன்ல 5 இருப்பாரு ஹைட்ரஜன்ல எத்தனை 7 இருக்க போது இங்க ஹைட்ரஜன் 1 இருந்தா நம்ம என்ன செய்வோம் இந்த இடத்துல நம்ம 7ன்னு சொல்லி எடுக்க போறோம் இங்க பாரு ஹைட்ரஜன்ல 7 எடுத்தேன்னு சொன்னா இதுல எத்தனை
நைட்ரஜன் வந்துகிட்டு உனக்கு எத்தனை இருக்கப்படுறாரு 5 இருப்பாரு, ஹைட்ரஜன்ல 7, இதுல 7 தர 3 21 21 21 5 21 5 எத்தனை 26 இலத்திரம் வரும், 26 இலத்திரம் வருவாரு. இந்த 26 நீ என்ன செய்வாய், 8ஆல பிரிக்க போற. 26 8ஆல பிரிச்சேன்னு சொன்னா 26 8ஆல பிரிச்சேன்னா உனக்கு என்ன செய்யும், 26ல 8ஆல பிரிச்சேன்னு சொன்னா 3 வரும், 3 வரும். மீதி எத்தனை ரெண்டு, ரெண்டு இலத்திரம் வரும், மீதி 2 இலத்திரம். 2 இலத்திரம் மீதி என்ன ஒரு தனிச்சோடி, 2 இலத்திரம் மீதி என்ன ஒரு தனிச்சோடி. அதே மாதிரி செனன், செனன்ல எத்தனை 8 இலத்திரன், குளோரின்ல 7 இலத்திரன், 7 தர 2 14, 14 8 14 8 22, 14 8 22. இந்த 22 இலத்திரனை 8ஆல பிரிக்க போறேன். 22 இலத்திரன் 8ஆல பிரிச்சா எத்தனை வரப்போகுது, உனக்கு 2 வரும், 2 வரும். மீதி எத்தனை 6 இலத்திரன், எத்தனை 6 இலத்திரன். 6ன்னு சொல்லிச்சேன்னா 3 சோடி, 3 தனிச்சோடி இருக்கு. சரி, இங்க பாரு இவர் சல்பர், சல்பர்ல 6, புளோரின்ல வந்துகிட்டு 7 இலத்திரன், 7 தர 4 28, 28 மாறுமத்தின 34 இலத்திரன் இருக்கு, 34 34 8ஆல பிரிச்சேன்னு சொல்லிச்சேன்னா 4 முறை. மீதி எத்தனை 2 இலத்திரன், 2 இலத்திரன்டா ஒரு தனிச்சோடி, ஒரு தனிச்சோடி. ஓகே. புரோமின்ல 7, புளோரின்லையும் 7, 7 தர 3 28, 7 தர 3 21, 21 7 28, 28 8ஆல பிரிக்க போறாய். பிரிச்சதுன்னு உனக்கு 28 8ஆல பிரிச்சேன்னு சொல்லிச்சேன்னா 3 முறை. மீதி எத்தனை 4 இலத்திரன், அதாவது 2 சோடி. எத்தனை 2 சோடியா இருக்கும், 2 சோடி. இதுல பாரு 3 1 என்ன 3 பிணைப்பு ஜோடி, 3 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி. 3 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடின்னா முக்கோண கூம்பகம். எத்தனை முக்கோண கூம்பு, 3 பிணைப்பு ஜோடி தனிச்சோடினா ஒரு தனிச்சோடி என்ன இவர வடிவம் வந்துட்டு முக்கோண கூம்பகம் வரைக்க போதும். இதுல 2 பிணைப்பு ஜோடி 3 தனிச்சோடி, 2 பிணைப்பு ஜோடி 3 தனிச்சோடினா நேர்கோடா இருக்கும், நேர்கோடா இருக்கும். இது 4 பிணைப்பு ஜோடி, 4 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி சீசோ வடிவம் வரைக்க போறாரு. இது 3 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடி, 3 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடின்றா டி வடிவமா இருக்கும். என்ன வடிவம், டி வடிவமா இருக்க போகுது. முக்கோண கும்பகம் நேர்கோடு, முக்கோண கும்பகம் நேர்கோடு சீசோ டி வடிவம். எத்தனாவது விட, 5வது விட. எத்தனாவது விட, 5வது விட, 5வது விட. 7வது MCQ கேள்விக்கு 5வது விடையா இருக்கும். 7வது MCQ கேள்விக்கு 5வது விடையா இருக்க போறார், 5வது விடையா இருக்கு. ஓகே, அடுத்தது 8வது MCQ கேள்விப்பா. ஓகே, 8வது MCQ கேள்வி பாரு. 8வது MCQல பிழையான கூட்ட தெரிவு செய்யட்டான். முதலாவது கூட்டுல என்ன சொல்றான், வைரத்தை விட வைரத்தை விட காரியம் உயர் உருகுநிலை உடையது. வைரத்தை விட காரியம் உயர் உருகுநிலை உடையது. சரி சரி, ஓகே. 2வது கூட்ட பாரு. 2வது கூட்டில் என்ன சொல்றேன்னா, கல்சியம் கார்பனேட் வெப்ப உறுதி, சுரோஞ்சியம் கார்பனேட் வெப்ப உறுதியிலும் உயர்வானது சொல்றேன். கல்சியம் கார்பனேட்டும் வெப்ப உறுதி, சுரோஞ்சியம் கார்பனேட் வெப்ப உறுதியிலும் உயர்வானது சொல்றேன். இங்க பாரு, கல்சியம் கார்பனேட் சுரோஞ்சியம் கார்பனேட் 2 வெப்ப உறுதி சம்பந்தமா காய்க்கிறான். அந்நியங்களை பார்த்தீங்கன்னா கார்பனேட் அயன் இருக்குது, அந்நியங்கள்ல மாற்றம் இல்லை, கட்டையன் தான் மாறப்போது. கட்டையன்ல இங்க பாரு கல்சியம் 2+, சுரோஞ்சியம் 2+, கட்டையன் ஏற்றத்துல மாற்றம் இல்லை, கட்டையன் ஏற்றத்துல மாற்றம் இல்லை. ஆறதான செய்து அதிகரிக்குது. கல்சியத்துல இருந்து சுரோஞ்சியத்தை பார்க்க போல என்ன செய்யும், 6 அதிகரிக்கும். 6 அதிகரிக்க போகிற முனைவாக்கும் வலு என்ன செய்யும், குறைவடையும். முனைவாக்கும் வலு குறைவடையத்தவனுக்கு என்ன செய்யலாம், பங்கிட்டுத்தன்மை குறைவடையும், அயன் தன்மை அதிகரிக்கும் சொல்லலாம். அயன் தன்மை அதிகரிக்கிறதால மேல இருந்து கீழே, அதாவது 2ஆம் கூட்ட மூலகங்கள் கார்பனேட்டுகள் வெப்ப உறுதி மேல இருந்து கீழே என்ன செய்யும், அதிகரிச்சுட்டு போகும். மேல இருந்து கீழே என்ன செய்யும், அதிகரிச்சுட்டு போகும். அதுல பாரு உனக்கு மெக்னீசியம் கார்பனேட், கல்சியம் கார்பனேட், சுரோஞ்சியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா இவர் வந்துகிட்டு 540 பாசியா இருக்கும். இவர் வெப்ப, அதாவது பிரிகை வெப்பனால இவர் 900 பாசி, இவர் 900 பாசி இருக்கும். இது 1290 பாசி இருக்க போதும், இது 1400 பாசி இருக்கும். என்ன இதுல பிரிகை வெப்பனில்ல, இதுல பிரிகை வெப்பனில்ல இந்த மாதிரியா இருக்க போகுது, இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அப்ப இதுல பிரிகை வெப்பநிலை என்ன செய்யுது, மேல இருந்து கீழே அதிகரிக்குது. மேல இருந்து கீழே என்ன செய்யுது, பிரிகை வெப்பநிலை அதிகரிக்குது. அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லலாம், வெப்ப உறுதி மேல இருந்து கீழே அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். ஏத்த நம்ம என்ன சொன்னோம், விலக்கி இருந்தோம். சரி, முனைவாக தன்மை வச்சு விலக்கி இருந்தோம். ஆகவே என்ன, சுரோஞ்சியம் கார்பனேட்டுக்கு தான் இங்க வெப்ப உறுதி அதிகமா இருக்கும். இங்க என்ன சொல்றான், கல்சியம் கார்பனேட்டுக்கு அதிகம் சொல்றான். ஆக 2வது கூட்டு பிள்ளை கேட்ட கேள்வி பிழையான கூட்டு.
இருக்கட்டும். அடுத்ததுக்கு வா. ஏன்னா புளோரினின் இலத்திர நாட்ட சக்தி கார்பனின் அப்பெருமானத்திலும் உயர்வான சொல்லிக்கான். புளோரினின் இலத்திர நாட்ட சக்தி கார்பனின் அந்த பெருமானத்தோட உயர்வான சொல்லிக்கான். ஓகே, கார்பன் கார்பன் இலத்திர நாட்ட சக்தி எடுத்து என்ன -122 வரப்போதோ. புளோரின் எடுத்து என்ன சொன்னா -328 இருக்கு. -328 இருக்க போதும். இதுல என்ன சொல்லலாம், புளோரின் இலத்திர நாட்ட சக்தி கார்பன் அந்த பெருமானத்துல விட உயர்வானது சொல்றான். ஆனா கார்பனை விட புளோரின் இலத்திர நாட்ட சக்தி எப்படி இருக்குது? இது -122, இது -328. இவரை விட இலத்திர நாட்ட சக்தி குறைவாத்தான் இருக்குது. இதுல உயர்வான சொல்லிருக்கான். ஆகவே என்ன, மூணாவது கூற்றும் பிழை. ஆனா இலத்திர நாட்டம் எடுத்த எப்படி இருக்கும்? கார்பனை விட புளோரினுக்கு கூடுதலா இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது பாரு, நாலாவது. கட்டேனின் ஏற்ற அதிகரிப்புடன் முனைவாக்கும் வலு அதிகரிக்கும் அதே வேலை. கட்டேனின் ஏற்ற அதிகரிப்புடன் முனைவாக்கும் வலு அதிகரிக்கும் அதே வேலை. கட்டேன் ஏற்றம் அதிகரிப்புடன் செய்யும் முனைவாக்கும் வலு கூடும். அன்னையனுக்கும் என்ன செய்யும்? கூட போதும். அன்னையனுக்கு என்ன செய்யும்? பருமன் அதிகம். அதாவது 6 அதிகரிக்க போக்குள்ள அதிகரிக்கும். கட்டேனுக்கு 6 அதிகரிக்க போக்குள்ள குறைவடையும். அதையே தான் அடுத்த சொல்றான். அதே வேலையை கட்டேனின் பருமன் அதிகரிப்புடன் குறைவடைகின்னு சொல்றான். சரி, 4வது கூட்டு சரி. 5வது கூட்டு என்ன? சோடியம் லித்தியம் நியோன் மற்றும் ஆகிய அணுக்களிடையே பருமனில் அதிகூடிய வித்தியாசத்தை கொண்டவை சோடியமும் நியோனும் சொல்றான். இங்க பாரு, கிராஃப் எடுத்தேன்னு சொன்ன வரப்போதும் உனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கிராஃப் எடுத்தேன்னு சொன்னா இந்த மாதிரி தான் வரப்போதும். இந்த இடத்துல பாரு, சரிதானே? இந்த இடத்துல பாரு லித்தியம் இருக்கு. இந்த இடத்துல லித்தியம் இருக்க போது. இந்த இடத்துல நியோன் இருக்கும். இந்த இடத்துல வந்துகிட்டு சோடியம் இருக்கும். இந்த இடத்துல வந்துகிட்டு சோடியம் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்க போதும்? ஆகன் இருக்கும். இந்த இடத்துல ஆகன் இருக்க போதும். ஓகே, கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி சொன்னா, இதுல வந்துகிட்டு யாருக்கு ரெண்டு பேருக்கு இடையில கூடுதலான வித்தியாசம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன, அயனாரைகள் அணு ஆரைகள் வித்தியாசம். இங்க பாரு, இவங்க 4 பேரையும் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா கூடுதலான வித்தியாசம் இருக்கிறது யாருக்கு இடையில? இந்த கேப்பு கடையில கூடுதலான வித்தியாசம் இருக்குது. இது யாருக்கு? சோடியத்துக்கும் நியோனுக்கும் இடையில. அதிக வித்தியாசம் இருக்குது. ஆகவே உனக்கு என்ன சொல்லலாம்? 5வது கூற்று சரி. கேள்வி என்ன பிழையான கூற்று? இதுல 2 கூற்று பிழையா இருக்குது. 2வது கூற்றும் 3வது கூற்றும் பிழையா இருக்குது. 3வது கூற்றும் பிழையா இருக்குது. ஸ்கீம்ல வந்துட்டு அவர் என்ன 2வது கூற்று மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன, இங்க 3வது கூற்றும் பிழை. கேள்வி எடுத்தவங்க, ஸ்கீம் எழுதினவங்க இதை கொஞ்சம் கருத்து கொண்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. அதாவது அங்க இலத்திர நாட்ட சக்தின்னு பார்த்தீங்கன்னா, இலத்திர நாட்ட சக்தி வந்துகிட்டு புளோரினை விட கார்பனுக்கு வந்துகிட்டு அதிகமா இருக்கும். புளோரினை விட கார்பனுக்கு வந்துட்டு இலத்திர நாட்ட சக்தி அதிகமா இருக்கும். ஆனா இலத்திர நாட்டம்னு பார்த்தீங்கன்னா கார்பனோட புளோரினுக்கு என்ன இலத்திர நாட்டம் அதிகமா இருக்க போகுது. சரியா? ஓகே, 8வதுக்கு 2வது அல்லது 3வது 2 விடையும் கொடுக்கலாம். அடுத்தது பாரு, 9வது என்ன? சமப்படுத்தப்பட்ட ஒரு தாக்கம் தந்திருக்கான். இதுல பரிமாற்றப்படும் இலத்திரங்கள் எண்ணிக்கை கேட்டிருக்கான். ஓகே, இங்க பாரு, பரிமாற்றப்படுற இலத்திரங்கள் எண்ணிக்கை 9வது கேள்வி. இதான் சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு. இதுல பாரு, அவங்க கேட்ட கேள்வி என்ன? பரிமாற்றப்பட்ட இலத்திரன்கள். இதுல பாரு, அலுமினியம் செய்து 0 +3க்கு வந்து ஒட்சியேற்றம் அடையுது. அடுத்தது பாரு, நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இதுல +3ல இருந்து -3க்கு என்ன செய்து தாழ்த்தப்படுது. +3ல இருந்து -3க்கு தாழ்த்தப்படுது. கேள்வி என்ன? பரிமாற்றப்படும் இலத்திரங்கள்
உனக்கு என்ன செய்யலாம் ஒன்னும் நைட்ரஜன் தாழ்த்தலை வச்சு பார்த்துக்கலாம் அல்லது ஒட்சிசன் அலுமினியத்துல ஒட்சியேற்றத்தை வச்சு பார்த்துருக்கலாம் அலுமினியம் என்ன பூஜ்ஜியத்தை வந்து +3க்கு போறாரு ஒரு அலுமினியத்துக்கு எத்தனை 3 மாற்றம் இருக்குது 2 அலுமினியத்துக்கு எத்தனை 6 மாற்றம் அப்ப என்ன பரிமாற்றப்பட்ட இலத்திரங்கள் என்ன 6 இருக்கும் அல்லது என்ன இது வந்து +3ல இருந்து நைட்ரஜன் வந்து +3ல இருந்து -3க்கு போறாரு எத்தனை மாற்றம் இருக்குது 6 மாற்றம் இருக்காரு ஒட்சியேற்றதுலயும் 6 மாற்றம் தாழ்த்தலையும் 6 மாற்றம் இருக்கத்தானே வேணும் அதே மாதிரி 6 மாற்றம் இருக்குது பரிமாற்றப்பட்ட இலத்திரங்கள் எத்தனை 6 இலத்திரன் பரிமாற்றப்பட்ட இலத்திரங்கள் 6 இலத்திரன்கள் இருக்கும் பரிமாற்றப்பட்ட இலத்திரங்கள் எத்தனை 6 இலத்திரன் சரியா அடுத்து ஆகவே 9வது MCQ 6 இலத்திரன் எத்தனை விட 5வது விட 5வது விட 10வது MCQ பாரு 10வது MCQ பாரு பூச்சிய வரிசை தாக்கம் என்ன பூச்சிய வரிசை தாக்கம் பற்றிய தவறான கூட்டு எதுன்னு சொல்லி கேட்டான் பூச்சிய வரிசை தாக்கம் பற்றிய தவறான கூட்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்கான் தாக்க முதலாவது கூட்ட பாரு தாக்க வீத மாறிலிக்கு சமனான்னு சொல்லிக்கான் தாக்க வீத மாறிலிக்கு சமனடிக்கணும் பூச்சிய வரிசை தாக்கம் சொல்லி என்ன வரப்போதோ R சமன் K இன்டூ ஏட சரிவுட பூஜ்ஜியம் சொல்லி பூஜ்ஜிய வரிசை தாக்கம் தானே அப்ப என்ன இருக்கும் இது வந்துகிட்டு கேக்கு சமனா இருக்கும் தாக்க வீதம் வந்துகிட்டு என்ன தாக்க வீதம் மாறலி கேக்கு சமனா இருக்கும் கேக்கு சமனா இருக்க போகுது தாக்க வீதம் மாறலுக்கு சமனா இருக்க போகுது ஆகவே முதலாவது கூட்டு என்ன சரி அடுத்தது பாரு என்ன சொல்றான்னு சொல்லி சொன்ன அவன் 2வது கூட்ட பாரு சரி ஆனா 2வது கூட்ட பாரு தாக்க வீதமான தாக்கியின் செறிவை சாராதுன்னு சொல்லிக்கான் தாக்க வீதமானது தாக்கியின் செறிவை சாராதுன்னு சொல்லிக்கான் தாக்க வீதம் வந்துட்டு என்ன தாக்க வீதம் மாறிலிக்கு சமனா இருக்கும் ஆகவே என்ன இதுல செறிவை சார்ந்திருக்காதுன்னு சொல்றீங்க ஆகவே என்ன அந்த கூற்று சரி அடுத்த பாரு 3வது கூட்டம் என்ன சொல்லிக்கான நேரத்துடன் தாக்கியின் செறிவு மாறலை குறிக்கும் வரைப்பின் படித்திறன் என்ன மறையாக உள்ள நேர்கோடா இருக்கும் சொல்லிக்கான் நேரத்துடன் தாக்கியின் நேரத்துடன் தாக்கியின் செறிவின் மாறலை குறிக்கும் நேரத்துடன் தாக்கியின் சரியா நேரத்துடன் தாக்கியின் செறிவின் மாறலை குறிக்கும் வரைபட படித்திறன் எப்படி இருக்கும் சொல்லினா மறையாக உள்ள நேர்கோடா இருக்கும் சொல்லிக்க மறையாக உள்ள நேர்கோடா இருக்கும் சொல்லிக்க உங்க பாரு உனக்கு என்ன சொல்லலாம் இப்ப ஏதான் தாக்கமடைகிறான்னு சொல்லி சொன்னா ஏட சரிவு மாற்றத்தின் கீழ் அதுக்கு அடுத்த நேரம் எப்படி இருக்கும் கேக்கு சமனா இருக்கும் அதுக்கு அடுத்த நேரம் எப்படி இருக்க போதோ கேக்கு சமனா இருக்கும் அதுக்கு அடுத்த நேரம் எப்படி இருக்கு கேக்கு சமனா இருக்க போதும் ஆகவே உனக்கு செல்லலாம் அதுக்கு அடுத்த நேரம் எப்படி இருக்க போதும் கேக்கு சமனா இருக்கும் அப்ப உனக்கு என்ன சொல்லலாம் இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம் இப்ப டி நேரத்துல இருக்கிற ஏட சரிவுக்கும் ஆரம்பத்துல இருந்து ஏட சரிக்கும் டி நேரத்துல இருந்த ஏட சரிவுக்கும் ஆரம்பத்துல இருந்த ஏட சரிவுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் எப்படி இருக்கும் சொன்ன உனக்கு -KTக்கு சமனா இருக்கும் எப்படி இருக்கும் -KTக்கு சமனா இருக்கும் சில எல்லாமே இல்லாதான் -KTக்கு சமனா இருக்கு இது அங்கால கொண்டு போனேன்னு சொல்லி சொன்னா ஏட சரிவு தற்போதைய ஏட சரிவு டி நேரத்துல இருக்கிற ஏட சரிவு ஆரம்பத்துல இருந்து ஏ சரிவுல இருந்து KTயை கழிக்கிறதுக்கு சமனா இருக்கும் ஆரம்பத்துல இருந்த ஏட சரிவுல இருந்து KTயை கழிக்கிறதுக்கு சமனா இருக்கும் சொல்லலாம் KTயை கழிக்கிறதுக்கு உனக்கு சமனா இருக்குன்னு சொல்லலாம் இது அங்கால கொண்டு போனேன்னு சொல்லி சொன்னா T சமன் -KT சக ஆரம்பத்துல இருந்த ஏட சரிவு சொல்லலாமா இல்லாத ஆரம்பத்துல இருந்த ஏட சரிவுன்னு சொல்லலாம் இது வந்துட்டு உனக்கு y வரப்போதோ இது Tன்றது வந்துகிட்டு x இருக்கும் இது வந்துகிட்டு C இருக்கும் இது வந்துட்டு C இருக்க உனக்கு இதென்ன எப்படி இருக்காரு -m இருக்குது அதாவது இந்த கிராஃப் எப்படி இருக்குது y சமன் -mx சக C கிராஃப் மாதிரி இருக்குது y சமன் -mx சக C கிராஃப் மாதிரி இருக்காரு அப்ப நமக்கு என்ன சொல்லலாம் இது
ஒரு படித்திறன் வந்துகிட்டு இதுல மறையாக உள்ள நேர்கோடா இருக்கும். மறையாக உள்ள நேர்கோடுன்னு சொல்லி சொல்றது ஆகவே அந்த மூணாவது கூட்டும் சரி, மூணாவது கூட்டும் சரி. அடுத்த நாலாவது கூட்டம் என்ன பாருங்க, தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் தாக்கியின் ஆரம்ப தெரிவுல தங்கியிருக்கான்னு சொல்லிக்காங்க. தாக்கத்துல அரை வாழ்வு காலம், தாக்கத்துல அரை வாழ்வு காலம், தாக்கத்துல அரை வாழ்வு காலம்ன்றது எப்படி இருக்காது, தாக்கியின் ஆரம்ப தெரிவுல தங்கியிருக்கான்னு சொல்லிக்க. ஆகவே அந்த கூட்டும் சரி, நாலாவது கூட்டும் சரி. அஞ்சாவது கூட்டம் என்ன, தாக்கின் வீதமானது தாக்கின் செறிவை சார்ந்திருக்கும் சரிகான். தாக்கியோட தாக்க வீதம் சரி, தாக்க வீதமானது தாக்கியோட செறிவை சார்ந்திருக்கும் சரிகான். இல்ல, தாக்க வீதமானது தாக்கியோட செறிவை சார்ந்திருக்காது. எதை சார்ந்திருக்கும், தாக்க வீதமாலி இதைத்தான் சார்ந்திருக்க போது. தாக்க வீதம் மாறிலிக்கு சமனா இருக்கும். தாக்க வீதம் இங்க மாறிலியா இருக்க போது. தாக்க வீதம் வந்துட்டு மாறிலியா இருக்க போது. நீங்க எந்த சரியை கொண்டு போட்டாலும் இங்க தாக்க வீதம் மாறலியா இருக்கும். தாக்க வீதம் இங்க மாறலியா இருக்கும். ஆகவே என்ன, இங்க அஞ்சாவது கூட்டு தான் பிழையான கூட்டு. அஞ்சாவது கூட்டு தான் பிழையான கூட்டு. கேட்ட கேள்வி வந்து தவறான கூட்டு தான் கேட்டிருக்கான். ஆகவே 10வது MCQ கேள்விக்கு அஞ்சாவது விட. 10வது MCQ கேள்விக்கு அஞ்சாவது விட. 2026 ஏஎல் பட்ஜெட்டுக்கு நடந்த மொரட்டுவ எக்ஸாம், மொரா எக்ஸாம் கெமிஸ்ட்ரி பேப்பர் மொரா எக்ஸாம் இதுக்குரிய விளக்க மொரா எக்ஸாம் கெமிஸ்ட்ரி பேப்பருக்குரிய விளக்க உரை பார்த்துட்டு 2026 ஏஎல் பட்ஜெட்டுக்கு நடந்த கெமிஸ்ட்ரி பேப்பருக்குரிய விளக்க உரை பார்த்துட்டு இருக்கோம். சரிதானே, மொரட்டுவ எக்ஸாம் பேப்பர் 2026 ஏஎல் பட்ஜெட்டுக்கு நடந்த மொரட்டுவ எக்ஸாம் பேப்பரை விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே முதல் 10 MCQ கேள்வி பார்த்துட்டோம். அடுத்தது பார்ப்போம்.